ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா நம்ம எவ்வளோ டெஸ்ட் கொடுக்க போறோம் அண்ட் இதுல என்னெல்லாம் கவர் ஆகுது, எந்தெந்த கேட்டகரியில எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்ல விசிட் பண்ணி பேமெண்ட் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு 45 யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலா யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இதுல டாபிக்ஸை ஸ்பெசிஃபையா பிரிச்சு பிரிச்சு கொடுத்து டெய்லியும் உங்களை படிக்க வச்சு டெஸ்ட் எழுத வைக்கிறது தான் 45 யூனிட் டெஸ்ட். அதுக்கு அடுத்து உங்களுக்கு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது, 3 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ டோட்டலா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்லயுமே 100 கேள்விகள் இருக்க போகுது. அப்ப அதுபடி 53 டெஸ்ட்டுக்கு 5300 கேள்விகள் வந்து கவர் ஆக போகுது. ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அதிகப்படியான கேள்விகள் எந்த ஒரு பேட்ச்லயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எவ்வளவு நீங்க பே பண்ணாலுமே அதிகபட்சமா 2600ல இருந்து 3000 கேள்விகளுக்குள்ளதான் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப மேல போய் 5300 கேள்விகள் அப்படிங்கிறது கொடுக்க போறோம். ஸோ 100க்கு 95க்கு மேல வாங்குறதுங்கிறது 100% பாசிபிள். ஏன்னா நீங்க 5300 கேள்வியை பிராக்டிஸ் பண்ணிருக்கும் போது இதை தாண்டி வேற புதுசா ஒரு மாடலை கேட்கறதுக்காக ஒண்ணுமே இருக்க போறது இல்ல. சோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 53 நாள் என்ன பண்ண போறோம்? சோ நமக்கு இந்த ஒரு பேட்ச் உங்களுக்கு ஜூன் 1ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் 1 2025ல ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் கடைசியில நமக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் இருக்க போகுது அப்படிங்கறதுனால லேட் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சை நம்ம மொத்தமா 3 கேட்டகரியா பிரிக்கிறோம் 53 நாளுக்குமே. ஃபர்ஸ்ட் நீங்க பேட்ச் 1ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். 399 ரூபாய் பே பண்ணி நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸோட லிங்க் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் 53 நாளோட கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் பேப்பரோட லிங்க் நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற லிங்க் மட்டும் தான் கொடுத்துருவோம், கூகுள் டிரைவ் லிங்க். அண்ட் அதை நீங்க மெயில் ஐடி கொடுத்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டீடைல்டு ப்ராசஸ், பேமெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பேட்ச் 2ல பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்க என்ன டெய்லியும் படிக்கணும் அப்படிங்கிற டாபிக்ஸ் கொடுத்துருவோம், அதோட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அது கூடவே நீங்க டெஸ்ட் அப்படிங்கறதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 399ல டெய்லி என்ன படிக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துருவோம் அண்ட் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் கிளாஸஸ் நீங்க ஓனா தான் பாத்துக்கணும். அடுத்து பேட்ச் 3 பாத்தீங்கன்னா 899. இந்த ஒரு பிரைஸுக்கு நீங்க எங்க தேடினாலுமே ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ கம்மி அமௌண்ட்ல கொடுத்துருக்கோம். 899க்கு உங்களுக்கு 53 டெஸ்ட் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்க போகுது. எப்படி ஒரு டாபிக்கும் அப்ரோச் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு ரெக்கார்டடா இருக்கும். ஸோ இது இந்த கம்மி அமௌண்ட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது, லேட் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெமோக்காக உங்களுக்கு டே 1 டே 2 எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கேன் அண்ட் அதையும் நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். ஸோ டே 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் 1ஓட சிலபஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ்ல இருக்க போகுது. இதுல இந்த யூனிட் 7 அப்படிங்கிறது ப்ரோஸ் அண்ட் போயம். யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் கிராமர் பார்ட். அதாவது நமக்கு கிராமர் அப்படின்னா ஃபுல்லா கிராமரே இல்லாம லிட்டரரி ஒர்க்ஸ் அதில் கவர் ஆகும், வொகாபுலரி இருக்குது. ஸோ அது எல்லாமே உள்ள ஒன்னொன்னா கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்திரலாம். இங்க உங்களுக்கு டே 1ல கொடுத்துருக்க டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்க பாக்குறீங்க யூனிட் 1ல. யூனிட் 2ல 6th டேர்ம் 1 சினானம்ஸ். சினானம்ஸ் ஆண்டனம்ஸை பிரிச்சுட்டோம். ஒரு டேர்மா நம்ம பொறுமையா படிச்சு ஒரு வார்த்தை விடாம எல்லா வார்த்தையும் படிக்க போறோம். இங்க நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சினானம்ஸ் படிக்கிறோம். அதுக்கடுத்து யூனிட் 3ல லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் புதுசா கொண்டு வந்திருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதை எம்சிக்யூல எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கறத கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல்ங்கிற 2 டைப்ஸ் தான். அது எப்படி எம்சிக்யூல வரப்போகுது அப்படிங்கறதா இங்க நமக்கு ட்விஸ்ட். நெக்ஸ்ட் யூனிட் 7 நமக்கு ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பீசிஸ், ராஜ் ஆறுமுகம் அண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற ப்ரோஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம், 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். எப்படி மேம் 2 மணி நேரம் அப்படின்னா தாராளமா போதும். இந்த ப்ரோஸுக்கும் போமுக்கும் உங்களுக்கு கூடுன மட்டும் ஒரு 20 நிமிஷம் போதும். நீங்க பொறுமையா லைன் பை லைன் படிச்சா கூட 20 நிமிஷம் போதும் ரெண்டையும் முடிக்கிறதுக்கு. ரிமைனிங் இருக்க இந்த 3 டாபிக்கையும் பொறுமையா ரொம்ப 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 பொறுமையா படிச்சா கூட 30 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அப்ப இதுவே வந்து 1 ஹவர் அப்படிங்கிறது வரல. ஏன்னா 1 ஹவர் அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். ஸோ இங்க நமக்கு டோட்டலாவே 50 மினிட்ஸ்ல முடிஞ்சிருது.
பிரேக் எடுத்து படிச்சா கூட 1.5 மணி நேரத்துல முடிச்சிடலாம். அப்போ 1.5 மணி நேரத்துல இதை முடிச்சுட்டு 100 கேள்விகள் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்றீங்க? 100 கேள்விகள் அப்படிங்கிறத ஒரு 50 நிமிஷம் 50 மினிட்ஸ் அலார்ம் வச்சு அட்டன் பண்றீங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸுக்கு 1 ஹவர் அப்படின்னு வைக்காம 50 மினிட்ஸ் அப்படின்னு அலாரம் வச்சு நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். 53 டெஸ்ட்டுக்குமே 50 நிமிஷம் தான் நீங்க வைக்கணும். ஒரு டெஸ்ட்டுக்கும் 50 நிமிஷம் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஃபாஸ்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண கத்துக்குவீங்க. தெரிஞ்ச கேள்வி எப்படி தப்பு இல்லாம எழுதணும், தெரியாத கேள்வியை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணணும், கரெக்டானது எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கத்துக்கலாம். டே 1, டே 2, டே 3ல 1 ஹவருக்கு வைங்க. படிப்படிப்படியா 5 நிமிஷமா குறைச்சு ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள 100 கேள்வியும் முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டே 2ல அதே மாதிரி 6th டர்ன் டு சினானிம்ஸ் படிக்கிறோம், லெட்டர் ரைட்டிங் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் படிக்கிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் படிக்கிறோம், அதுக்கடுத்து ப்ரோஸ் அண்ட் போப் படிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்குமே பாருங்க படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் 1 அப்படிங்கறத 100 கேள்வி எழுதுறீங்க. அதே மாதிரி டே 2 படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் 2 அப்படின்னு 100 கேள்வி எழுதுறீங்க. இந்த மாதிரி 53 நாளுக்குமே நம்ம வந்து எழுத போறோம். டெய்லி ஃபாலோ பண்றதுக்கு பாசிபிளான ஒண்ணு. நாளாக உங்களுக்கு படிக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கம்மியாயிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருக்கேன். அடுத்து போக போக மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல்ல கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரா அப்படின்னு பாக்குற அளவுக்கு உத்து பார்த்து குவாலிட்டியா எடுத்திருக்கோம். ஸோ இதை மட்டும் படிச்சாலே தாராளமா போதும். நானும் குரூப் 2க்கு இந்த ஒரு டெஸ்ட் தான் வந்து அட்டன் பண்ண போறேன். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுக்கல, டீம் வச்சு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சேலரி பே பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் நானும் போட போறேன். ஸோ நம்பி நம்ம ஜாயின் பண்ணி இதுல படிக்கலாம். நானும் போட போறேன். மிஸ்டேக்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, மாத்திக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா நானும் அதை தான் பண்ண போறேன். எப்பவுமே எந்த ஒரு டெஸ்டா இருந்தாலுமே 100% வந்து எரர் இருக்காதான் கேட்டா 1, 2 இருக்கும். அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இங்க நம்ம வந்து இந்த மாதிரிதான் ஒன்னொன்னா போக போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு 100க்கு 100 உங்களுக்கு வந்து எரரே இல்லாம பார்த்து நான் உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுல நீங்க கண்டிப்பா நம்பி வந்து சேரலாம். 53 நாளைக்கும் இதுதான் நம்மளுடைய பிளானு. ஸோ டே 5 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க வந்து பொறுமையா கூட எடுத்து பார்க்கலாம். இது நீங்க வந்து இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி முடிக்க போறோம். ஸோ டெஸ்ட் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம ஐடி கொடுத்துருப்போம். அதுல ஜாயின் பண்ணி ஹவு டு ஜாயின் தி பேட்ச் அப்படின்னு கேட்டா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.